ஆழ்ந்த தாளமுக்கம் படிப்படியாக அடுத்த சில நாட்களில் நகர்ந்து தமிழகத்தின் நாகப்பட்டினம், புதுச்சேரி பகுதிகளை தாக்கவிருக்கின்றது. அந்த வகையில் இந்த தாக்கத்தின் காரணமாக தான் நாட்டிலே குறிப்பாக கிழக்கு மற்றும் வட மாகாணங்களிலே பரவலாக மழை பெய்து வருகின்றது. இந்த மழை காரணமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பு நீரில் மூழ்கி இருக்கின்றது. இதில் குறிப்பாக வயல் நிலங்கள் மூழ்கி இருப்பதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம், புத்தளம், கேகாலை, மன்னார், கிளிநொச்சி, ரத்தினபுரி, காலி, திருகோணமலை, பதுளை மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில்தான் இவ்வாறான பாதிப்புகள் அதிகளவில் காணப்படுகின்றன. நாட்டில் பெரும்போக்கு செய்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நிலவும் மழையுடனான வானிலையால் விளைநிலங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. அம்பாறையில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழையினால் விளைநிலங்கள் இவ்வாறு காட்சியளிக்கின்றன. பொத்துவில் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட 16,000 ஏக்கரில் பெரும்போக்கு செய்கை முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் மழையினால் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. எமது பொத்துவில் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வயல்காணிகள், பெரும்போகத்திலே செய்யப்பட்டிருக்கின்ற வயல்காணிகள் ஏறத்தாழ 16,000 ஏக்கர் காணிகள் செய்யப்பட்டிருந்தன. இவற்றிலே தற்பொழுது பெய்து வருகின்ற அடைமழை காரணமாக 9,500 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் தற்பொழுது முற்றாக அழிவடைந்த நிலையில் மழைநீரால் வெள்ளத்தால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றன. ஏறத்தாழ நான் நினைக்கிறேன் மழை தொடர்ச்சியாக பெய்யுமா இருந்தால் இந்த 9,500 ஏக்கர் பாதிப்பு ஒரு 10,000-15,000 தாண்டக்கூடிய நிலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் காணப்படுது என்பதை நான் இந்த இடத்துல அறிய தருகிறேன். இதனிடையே மட்டக்களப்பு செங்கலடி கருத்த பாலத்தை அண்மித்த குடுவாமடு பகுதியிலும் விவசாய நிலங்களில் வெள்ளம் நிறைந்துள்ளது. செங்கலடி பிரதேச செயலாளருக்கு உட்பட்ட பகுதி உருவாமத்து திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 2,000-3,000 ஏக்கர் கிட்ட தாண்டு இருக்கிறது. திருகோணமலையிலும் பெய்து வரும் கனமழையினால் மூதூர் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட தோப்பூர், பள்ளிக்குடியிருப்பு, மல்லிகைத்தீவு, பச்சனூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பல ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தம்பலகாமம் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட திஸ்ஸபுர, புகாரி நகர், தம்பலகாமம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விளைநிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். சுமார் தம்பலாமத்து ஏபிசிக்கு உட்பட்ட 4,500 ஏக்கரும், கிண்ணியா குறிஞ்சக்கணி ஏபிசிக்கு உட்பட்ட 5,000 ஏக்கரும் வயல் நிலமும் முற்றாக சேதமடைந்து நீரினால் மூழ்கி காணப்படுகின்றது. மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கடன் பட்டு அப்படி தான் இந்த பட்டாமே தான் செய்யப்பட்டிருக்கு. இப்போ 2 நாளே பயிர்த்தை மூடி இருக்கு, 5 நாள், 10 நாள், 15 நாளே பயிர்ந்து மூடப்பட்டு கிடக்கு. முல்லைத்தீவு, புதுக்குடியிருப்பு, மல்லிகைத்தீவு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட பெரும்போகச் செய்கை பேராறு பெருக்கெடுத்துள்ளமையினால் மூழ்கியுள்ளன. அத்துடன் புதுக்குடியிருப்பு, நந்திக்கடல், கரைத்துறைப்பற்று பகுதிகளிலும் விளைநிலங்கள் தொடர் மழையினால் மூழ்கியுள்ளன.